எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் மேட்ச். அது இது சீரியஸாவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த சீசன்ல எதுவுமே ரொம்ப க்ளோஸ் காலா போல. மேபி இவனுக்கு டிசி மேட்ச் எல்எஸ்ஜியும் போச்சு. அந்த மேட்ச் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் செம்ம மேட்ச். இது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஓகேவா, ஐபிஎல் ஃபேன்ஸா இது பார்க்க நல்லா இருக்கும். ஏன்னா போன வருஷம் ஃபுல்லா பார்த்தேன்னு வச்சுக்கீங்க, ஃபுல்லா ஏதோ ஹைஸ்கோர் மேட்சஸா இருக்கும், ரொம்ப அடிப்பானுங்க, பவுலருக்கு ஒரு சான்ஸே இருக்காது. பட் இந்த ஐபிஎல் பார்த்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு அந்த இது தெரியும், பவுலிங் சைடுமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும், பேட்டிங் சைடுமே நல்லா. வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா பிசிசிஐ ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. சென்னை பிச்சுமே எப்படி இருக்கும்னா, சென்னை பிச் வந்து சாலிடா ஸ்பின் ட்ராக்கரா ரெடி பண்ணு தான் சென்னை பிச்சை ரெடி பண்ண சொன்னாங்க. ஆனா சென்னையோட பிரான்சைஸோட மென்டாலிட்டி அதுவா இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, பிசிசிஐ லோ ஸ்கோரிங் மேட்சே இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான் இருக்கணும், ஆடியன்ஸ் அதுதான் லைக் பண்றாங்கன்னு சொல்லி வியூவர்ஷிப்காக அவன் என்ன செஞ்சான், எல்லாமே பேட்ஸ்மேன் ஃபேவரா போயிட்டான். அது வந்து ரொம்ப தப்பான இன்டென்ட். ஒரு சில மேட்ச் வந்து பவுலர் ஃபேவரஸாவும் இருக்கணும், ஒரு சில பிச்சர்ஸ்லாம் அதுதான் நல்லாவும் இருக்கும். நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் சீரியஸா, எங்கன்னா முன்னாடி எஸ்ஆர்ஹெச்ல பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட்டை வச்சுதான் ஜெயிப்பானுங்க, புவி, ரஷித் கான் இவங்களை வச்சுதான் ஜெயிப்பானுங்க. ஆனா இந்த மாதிரி இப்பெல்லாம் அந்த இன்டென்ட்டே இல்லை. அவ்வளவுதான் விடு, எல்லாமே எப்படி சொல்ற பிசினஸா ஆக்கிட்டானுங்க கிரிக்கெட்டையே. என்ன பண்ண சொல்ற, லைக் அது ஓகே தான். பட் ஆனா உனக்கு நீ ஒரு டீமா பார்க்கும்போது அது எனக்கு ஆக்சுவலா பேட்டிங் இது ஓகே, பவுலிங்குமே நல்லா. பட் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில அதுல எந்த மாதிரி எதுவுமே குறைய சொல்ல முடியாது, அவனால முடிஞ்ச எஃபர்ட்ஸ் போட்டாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது பவுலிங் செட்டப்ல கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா விக்னேஷ் ஒரு ஓவர் தான் போட்டான். லைக் அவனுக்கு மேபி நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, என்னோட ஐடியா என்னவா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் போல்டு தீபக் சார் 3வது ஓவர் போட்டு 4வது ஓவரே பும்ரா கொடுத்துறான். பும்ரா கொடுக்காம 4 ஓவர் வரைக்கும் தீபக் சார் 2 பேரும் ரொட்டேஷன் பண்ணிட்டு 5th ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் புத்தூர் கொடுத்துட்டு ஸ்பின் பிளே பவர் பிளேல ஸ்பின்னர் கொண்டு வந்திருந்தா கோலி கொஞ்சம் நின்றுப்பான். நீ லைக் பார்த்தோன்னா 5வது ஓவர் 6வது ஓவர்லாம் ரன்ஸ் அடிச்சிட்டான். விக்னேஷ் புத்தூரை கொண்டு வந்திருக்கலாம். 6th ஓவர் பும்ரா கொண்டு வந்துட்டு திருப்பி 8 ஓவர் வரைக்கும் இந்த ரொட்டேஷன் போயிருச்சுன்னா 9th ஓவருக்கு அப்புறம் பாண்டியாவையும் சாட்னரே வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கலாம். ஒரு ஓவர் வேணும்னா வில் ஜாக்ஸ் இது பண்ணிட்டு நீ லைக் டெத் ஓவருக்கு ட்ரெண்ட் போல்ட்டையும் பும்ராவையும் வச்சு 4 ஓவர் ஈஸியா கண்டெயின் பண்ணிருக்கலாம். அந்த ரொட்டேஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சரி விட, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த மேட்ச் பாருங்க, அடுத்த மேட்ச் முடிஞ்சா ஜெயிங்க.